நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரு பெரியவர்? பெரியவர் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா ஒரு டெஃபினிஷன் இருக்குங்க. அதாவது ரொம்ப கஷ்டமான காரியத்த, செய்ய முடியாத ஒரு காரியத்த செய்பவர் பெரியவர் அப்படின்னும், அப்படி செய்ய முடியாத நபர்கள சிறியவர் அப்படின்னு சொல்றோம். இத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். ஏ, பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஒரு நாள் ஏ என்ன பண்றாரு? பிய அடிச்சிடுறாரு. இப்ப பிக்கு 2 வாய்ப்பு இருக்கு. 1 திருப்பி அடிக்கலாம். 2வது வாய்ப்பு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கலாம். அதாவது ஏன் எப்பவுமே இப்படிலாம் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ட்ரிகரிங் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ இப்படி பிஹேவ் பண்றாரு. ஓகே விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு விட்டு கொடுத்து போலாம். இப்ப இந்த 2 வாய்ப்புல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் திருப்பி அடிக்கிறது. அது ஈஸியான காரியமா? கஷ்டமான காரியமா? ஸோ அது ரொம்ப ரொம்ப சுலபமான காரியம். அதாவது ஈஸி ஒர்க். ஸோ அதை செய்கிறவங்க ஆப்வியஸ்லி சிறியவர் ஆயிடுறாங்க. 2வது வாய்ப்பு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கறது. ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு விட்டு கொடுக்கறது. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். அனுசரிக்கிறது, பொறுமையா இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அவர் பக்கம் என்ன நியாயம்னு யோசிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஸோ யார் இந்த மாதிரியான விட்டு கொடுத்தல், பொறுமையாக இருத்தல், அனுசரித்தல் இது போன்ற கஷ்டமான காரியங்களை யார் செய்யறாங்களோ ஆப்வியஸ்லி அவங்க தானே பெரியவர். இதைத்தான் அழகா சொல்லுவாங்க, we have to respond to the situation, not react. என்னங்க பெரிய டிஃப்ரென்ஸ்? இது தமிழ்ல சொல்லணும்னா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம பதில் கொடுக்கணும். அது ரெஸ்பாண்டிங். ஆனா பதில் அடி கொடுக்க கூடாது. ஸோ பதில் கொடுக்கறதுக்கும் பதில் அடி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ ஈவன் சில நேரங்கள்ல பதில் கொடுக்காம மௌனமாக அமைதி காப்பது கூட மிக சிறந்த பதில். ஸோ நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா again it will fetch us karma. So it will take us into another concept. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா பெரியவர் அப்படிங்கிற தகுதியையும் தராதரத்தையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.